நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தான் இன்றைய வேலை, கல்லுக்கட்டு வேலை. இந்த கல்லுக்கட்டு வேலைக்கு காலையில் ஒரு லோடு கல் வந்திருந்து அந்த கல்லை முதல்ல இறக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறுகலான ரோடு, அதுவும் அதிகப்படியான மழை பொழிவினால் ரொம்ப வழுக்கு பயங்கர பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கல்லை இறக்கணும். கல்லை இறக்கி ஒரு வழியாட்டு இறக்கி அந்த வண்டியும் திரும்ப அப்படி மேலே ஏறி போன பிறகு தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. கல் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய 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 கல். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கல் வரதுன்னு சொன்னால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்கள் உழைச்சி ஒரு மாதிரி நல்ல சேப்பில் நல்ல கல் வரும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறை அப்படியே கொண்டு போட மாதிரி மொத்தமாக கொண்டு போட மாதிரி போட்டு விட்ருக்காங்க. இருந்தாலும் கூட வச்சு அடிக்கும்போது 1-2 கல் நமக்கு உடஞ்சி கிடக்குது, 1-2 கல் உடஞ்சி கிடக்கல. அப்படியே கஷ்டப்பட்டு மழையும் அடிக்கடி பெய்துகிட்டே இருக்குது. அதுலேயும் வேலை பார்த்துட்டே தான் இருக்குது. வண்டிக்காரர் என்ன சொன்னார், முதல்ல மேலே ரோட்டில் தான் இறக்கும், கீழே இறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்கள எப்படியாவது சமாளித்து கீழே முதல்ல இறக்க வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்திக்கார பையன்மார், பீகாரில் உள்ள பையன்மார் 3 பேர் கல் கூட நின்னாங்க. எல்லோருமா சேர்ந்து கல் கொண்டு போக ஆரம்பித்தோம். அந்த வழியெல்லாம் ரொம்ப தென்னலாக இருந்து எப்படியும் ஒரு 20-30 அடி நடக்க வேண்டி வரும். அந்த இடத்துல ரொம்ப கவனமாக வேலை பார்த்துட்டே தான் இருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளவு கல்லும் 6400 ரூபா. இங்கே வந்து சேர்றதுக்கு 6400 ரூபா ஒரு லோடு கல்லுக்கு விலை. நம்ம இடத்துல எவ்வளோ விலைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேரளாவில் பத்தனந்திட்டா ராந்தி பகுதியில் தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல டிப்போ பார்த்திங்கன்னா அளவு பார்த்துருப்பீங்கள்ல, சாதாரணமாக 4 டிப்பர் அளவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கல் 6400 ரூபா விலை. இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளவு கல்லும் 6400 ரூபா. இங்கே வந்து சேர்றதுக்கு 6400 ரூபா ஒரு லோடு கல்லுக்கு விலை. நம்ம இடத்துல எவ்வளோ விலைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேரளாவில் பத்தனந்திட்டா ராந்தி பகுதியில் தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல டிப்போ பார்த்திங்கன்னா அளவு பார்த்துருப்பீங்கள்ல, சாதாரணமாக 4 டிப்பர் அளவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கல் 6400 ரூபா விலை. இங்கே பொதுவாக எனக்கு இன்னும் இயற்கை நன்றாக பிடிக்கும். இயற்கைன்னா மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே நல்லா பிடிக்கும். அந்த வாழையாகட்டும், அந்த செடிகளாகட்டும், அதில் ஒன்றும் படக்கூடாது, கல் விழக்கூடாதுன்னு நானும் ரொம்ப கவனமாக தான் இருந்தேன். அதனால் ஒன்றுமே விழாமல் மெதுவாக இறக்கிட்டு வண்டி அப்படியே போயிடுச்சு. மூன்று பேர் வேலை பார்த்ததில் ஒரு பையன் மட்டும் நல்ல போல் கூடம் அடித்து அந்த கல் உடைத்து வேலை பார்க்க அவனுக்கு தெரியும். பொதுவாக நான் அவன்கிட்ட கேட்டபோது பீகாரில் கருங்கல் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து தான் அந்த வேலையை பழகி இருக்கணும் அவன். அடிக்கடி மழை பெய்துட்டு இருந்தனால நம்ம வேலை எடுத்த கான்ட்ராக்டுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், மழை கொஞ்ச நேரம் நின்று மாறும், நாங்கள் வேலை செய்தாரோன்னு சொன்னோம். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பிந்தி மழை நனைஞ்சிட்டு அந்த வேலையெல்லாம் சிறப்பாக தரமாக செய்து முடிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா மழை பெய்தாலே கருங்கல் வேலை உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மண்ணும் சல்லையும் ரொம்ப சகதி சேருமா இருந்து அந்த சேற்றில் எல்லாம் மிதித்து அப்படியே வேலை பார்த்துட்டே தான் இருந்தோம். அதுலேயும் இந்த மலையில் வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனம்னு சொன்னால் சின்ன சின்ன சீழ் பொடியெல்லாம் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மொத்தம் மண் காலு மூழ்கி இருக்கும்போது தெரியாது. சாயங்காலம் வீட்டில் வந்து பார்த்து செருப்பை கலத்தின தான் தெரியும் எங்கெல்லாம் எந்த இடத்துலலாம் கீறல் இருக்குது பட்டிருக்குன்னு நமக்கே தெரியாது இந்த மலையில் வேலை பார்க்குறது. இருந்தாலும் நான் மத்தியானமே இந்த வேலையை முடிச்சிடுவோமான்னு கேட்டேன். அவர் தான் வேண்டாம் அந்த செய்வோம்னு சொல்லிவிட்டு இது சாயங்காலம் வரைக்கும் நீட்டிச்சு கொண்டு போனதே அந்த கண்ட்ராக்டோட ஒரு திறமை தான் சொல்லலாம். ஏன்னா அவர் உடம்படி வேலை எடுத்தனால இருந்தாலும் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதே இது
தச்சு வேலையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்காரன் இந்த வேலையை செய்திருக்க மாட்டான். மத்தியானமே வீட்டுக்கு வந்திருப்பான். ஏன்னா அவ்வளோ மழை பெய்துகிட்டே தான் இருந்தது. ஒரு மணிக்கூருக்கு ஒரு 1/4 மணிக்கூர் இடைவெளி விட்டு மழை பெய்துகிட்டே தான் இருந்தது. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த டைமு கூட மழை பெய்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் அவரோட புண்ணியத்தில் இன்றைய வேலையை சிறப்பாக திறமை முடித்தாச்சு. நாளைக்கும் இதே இடத்துல தான் வேலை. நாளை சாயங்காலம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.